ம் முக்கியமான விஷயம் இருக்கு, அதை பேசி விடுவோம். சரி, அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? என்ன? மோடி தீபாவளி பரிசா நமக்கு என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? என்னடா கொடுத்தாரு? வரி கொடுத்தாரு, அப்படித்தானே? எத்தனை அடுக்கா வரி கொடுத்தாரு? எத்தனை அடுக்கு? 4 அடுக்கா கொடுத்தாரா 2 அடுக்கா கொடுத்தாரா? 4 அடுக்காவா? பார்த்துப்பா, உலகம் முழுக்க வீடியோ பார்க்க போகிறாங்க, தப்பு தப்பான கருத்து சொல்லி விட்டுறாத. எத்தனை அடுக்கா கொடுக்க போகிறாங்க? 2 அடுக்கா, சரியா? இதை வந்துக்கிட்டு எங்கடா அந்த பேப்பரை கொடுத்து அந்த பேப்பரை கொண்டு இங்கே இருக்கு. 2 அடுக்கா வரி வந்துருச்சு, சரியா? எல்லாருமே பாலாரும் தேனும் பயங்கரமாக எல்லாம் சந்தோஷம் மக்கள் இருக்கிறாங்க, அப்படித்தானே? அப்படித்தானே? அப்படித்தான் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டியா? இன்னைக்கு மோடி தாத்தா வந்துக்கிட்டு வரியை குறைச்சார்ல. 13 வருஷமா இதுக்கு முன்னாடி ஏன் இந்த வரியை உயர்த்தி வச்சிருந்தாரு? இன்னைக்கு என்ன திடீர் பாசம் நம்ம மக்கள் மேல அவருக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? தெரியுமா? அமெரிக்காவில் யார் உட்காந்துருக்கிறா? எந்த தாத்தா உட்காந்துருக்காரு? ட்ரம்ப் தாத்தா என்ன பண்ணினாரு? வரியை எத்தனை % ஏத்துனாரு? எத்தனை % நம்ம மேலே ஏற்றினாரு? இன்னும் எவ்வளோ ஏற்றுவேன் அப்படின்னு சொன்னார். 200 மடங்கு வரியை உன் மேலே ஏற்றுவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ முதல் முறையாக எத்தனை % ஏற்றி விட்டுருக்காரு? 50% ஏற்றினார், ரைட்டா? இப்படியே போச்சுன்னா நம்ம மோடி தாத்தாவை எல்லாம் கழுவி கழுவி ஊற்றிடுவாங்கன்னு சொல்லி பயந்து போய் ஏற்கனவே மோடி அந்த ட்ரம்ப் தாத்தா கிட்ட இவங்க 2 பேருடைய பேச்சுவார்த்தை சரியில்லை. என்ன சரியில்லை? பாகிஸ்தானோட போரை எத்தனை தடவை நான் நிறுத்தினேன்னு சொன்னார்? 20 தடவை நிறுத்தினேன், 40 தடவை நிறுத்தினேன்னு சொன்னார்ல. நோபல் பரிசா கொடுக்கலான்னு சொன்னார்ல. இந்த தாத்தா மோடி தாத்தா ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா? எடுத்து சொல்லவே இல்லை. எப்படி ராகுல் ஓட்டு திருடன் சொல்லிட்டு திரிகிறார்ல, அதுக்கு ஏதாவது எடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரா? ஏன்டா ஒரு வார்த்தை கூட சொல்லவே மாட்டேங்கிறாரு? தெரியுமா உனக்கு? தெரிஞ்ச நாளைக்குன்னு சொல்லு. நீ எத்தனாவதுடா படிக்கிற? 9வது படிக்கிற. மோடி தாத்தா எத்தனாவதா படித்தாரு? எத்தனாவதுடா படித்தார் மோடி தாத்தா? டிகிரி படித்தார். ஒரு யூஜி முடிச்சிக்கன்னு சொன்னார். யூஜி முடிச்சாரா பிஜி முடிச்சாரா யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மோடி தாத்தா எவ்வளோ படித்தாருன்னு போய் கோர்ட்டில் கேஸை போட்டு விட்டாங்கடா. உடனே கோர்ட்டு சொல்லுது, அதெல்லாம் கேட்கக்கூடாது. நல்ல நீதி தானே இது? ஆனால் நீ மட்டும் எத்தனாவது படிச்சுன்னு சொல்லணும். நீ எத்தனாவது படிச்சிருக்க? 9வது படிச்சுன்னு ஊர் முழுக்க எழுதி ஒட்டணும். ஏன்னா நீ சாமானியமான ஒரு மனுஷன் தானே. உயர் பதவியில் இருக்கக்கூடிய மனுஷங்கள்லாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம நாட்டு நீதியும் சட்டமும் சொல்லுதா? எனக்கு என்னன்னு தெரியல, உனக்கு எதுவும் தெரியுதா? இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம நாட்டில். திடீர்னு 2 கட்டமாக வரியை குறைக்கிறங்கிற சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாடு சிரிச்சு போயிடும் தெரிஞ்சு பயம் வந்துருச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு. அதில் பாதாளத்தில் எங்கே போய் விழுந்துருச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு? என்ன விழுந்துருச்சு? பயங்கரமான இந்த வரி விதிப்பின் மூலமாக ஒட்டு மொத்தத்தோடைய பொருளாதார மண்டலமே படு பாதாள குழியில் விழுந்தது. யாருக்கு தெரிஞ்சு போச்சு? எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. குப்பனுக்கும் தெரிஞ்சிருச்சு, சுப்பனுக்கும் தெரிஞ்சிருச்சு, நிர்மலுக்கும் தெரிஞ்சிருச்சு, குர்மலுக்கும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிச்சா தெரியலையாடா? தெரிஞ்சிருச்சுல. அப்போ நாளைக்கு இந்த பக்கத்து வந்தால் கேள்வி கேட்பேல, மோடி தாத்தாவை பார்த்து நான் கேள்வி கேட்பேல, தாத்தா 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 நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, கேள்வி கேட்பேல. ஏன் தாத்தா இப்படிலாம் ரேட்டெல்லாம் தாறு மாறா ஏறிடுச்சு? நான் வாங்கின பென்சிலும் நான் அழிச்ச ரப்பருக்கும் ஏன் தாத்தா இவ்வளவு விலைய வச்சிங்க? ரப்பருக்கு, பென்சிலுக்கு, பேனாவுக்கெல்லாம் தாறு மாறா வரியை போட்ட உடனே எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மோடி தாத்தா வேற அங்கிடுச்சு, ட்ரம்ப் தாத்தா வேற அங்கிட்டு வரியை போட்டு தாளிக்கவும் இது ஓடி அடையாத இந்த விஷயம் சிக்கலில் மாட்ட போகிறோம் தெரிஞ்சு அப்படியே கருணை பிரபு மாதிரி அப்படியே அந்த அம்மா பேர் என்னது? நிதியமைச்சர் அம்மா பேர் என்னது? நிர்மலா சீதாராமன். அந்த சீதாராமன் என்ன பண்ணிக்கிறாங்க? அள்ளி வழங்குகிறேன் உங்களுக்கு வரி டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தலையிலலாம்
பூ சுத்துறதுக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இதை நம்ம வரவேற்கணுமா, எதிர்க்கணுமா? இந்த வரி தள்ளுபடிய வரவேற்று தானே ஆகணும். ரைட்டு. அப்படி இருக்கும்போது எடுத்த எடுப்புல என்ன பண்ணாங்க? முன்னையெல்லாம் மொத 2017 அப்போ ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஜிஎஸ்டி வரி நாடு முழுக்க வந்துருச்சு. முதல்ல 66,50,000 பேர் வந்து இங்கே வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பயல்களையும் வரியில வந்து வளைய வீசிட்டாங்க. ₹1 தப்ப முடியாதுன்னு சொல்லி தாறுமாறு அவங்கள போட்டு கசக்கி புழிஞ்சு விட்டாங்க. ஆனா இப்போ அதோடைய வரம்பு பயங்கரமா விரிவடைஞ்சு 51 லட்சம் கோடி, 1,51,00,000 பேர் இங்க வந்து ஜிஎஸ்டிக்கு கணக்கு காட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி கணக்கு காட்டுவாங்க? நீ மிரட்டி வச்சிருக்கிற வந்துக்கிட்டு. நீ ஜிஎஸ்டி வரி கட்டலைன்னா உனக்கிட்ட நான் பொருளையும் வாங்க மாட்டேன், பொருளை உனக்கு விற்கவும் விட மாட்டேன்னு சொல்லி தட்டு முட்டு சாமான் அத்தனையுமே என்ன கொண்டு வந்துட்ட? ஜிஎஸ்டி வரி. நீ ஒரு பாத்ரூமுக்கு யூஸ் பண்ண போனேன்னா எவ்வளோடா காசு? ₹1 கொடுத்தேன்னா அதுக்கு ₹1 டேக்ஸ் வரி. இப்படி போட்டேன்னா உனக்கு தெரியாமலே வரி மேலே வரியை போட்டால் என்ன ஆகும்? நாடு வளர்ந்து வந்து நின்றுக்கா? இப்போ சிலிண்டர் விலையை முட்டுறாப்போ மன்மோகன் சிங் தாத்தா வந்துக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டை விட்டு வெளியில் போகும்போது சிலிண்டருடைய விலை எவ்வளோ இருந்துச்சு? ₹400 இருந்துச்சு, ₹450 இருந்துச்சு. இன்னைக்கு சிலிண்டருடைய விலை எவ்வளவு? ₹1000. 2 மடங்கு விலையை உயர்த்தி போட்டு இப்போ உங்களுக்கு எல்லா பொருளும் இலவசமாக வரியே இல்லாமல் வாங்கிக்கிங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஊரை ஏக்கிறத்தனம். ஏன்னா கெட்ட பேர் பயங்கரமாக வந்துருச்சு. ஒரு பக்கம் பீகாரில் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு? பிரதமரை பார்த்து ஓட்டு திருடன்கிற வார்த்தையை சொல்கிறாரு. இது எவ்வளவு மோசமான வார்த்தை. உன் மேலே ஒருத்தர் திருட்டு பட்டம் கட்டினா உனக்கு கோவம் ஓரமாக வராடா? அழுகுவாவது செஞ்சிருவேல்ல. என் மேலே அவன் திருட்டு பட்டம் கட்டுறான்னு சொல்லி நான் ஒன்றும் திருடவே கிடையாதுன்னு அழுகுவாவது செய்கிறேன்ல. ஆனால் நம்ம மோடிஜி இருக்கிறாரு பற்றில அவ்வளோ பகிரங்கமான குற்றச்சாட்டை சொல்லும் போது கூட இவர் பேசாமல் இருக்கிறாரு. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு ஒரு பழைய பழமொழி நம்ம ஊருக்குள்ள ஒன்று சுற்றிட்டு இருக்கு. அந்த மாதிரி இது ஆயிடுச்சாங்கிறது தான் தெரியல. பதில் சொல்லணுமா வேணாமா? ஒரு பக்கம் பீகார் எலெக்ஷனில் ராகுலுக்கு பயங்கரமான ஆதரவு வந்துருச்சு. இதையெல்லாம் மாற்றம் செய்வதற்கு ஆளுகளை டைவர்ஷன் பண்ணி விடுறதுக்கு தீபாவளி பரிசு உங்களுக்கு வரியை 2% 2ஆக தான் மாற்ற போறேன்னு சொன்னால் இங்கே இருக்கிறவன் எவனுமே நம்ப மாட்டான். பின்னாடியே இன்னொரு வரி வருது. என்னது? நீ ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்க போகிறன்னா முன்னாடி எவ்வளோ ரேட்டா? மோட்டார் சைக்கிளுக்கு ஒரு 2 வீலர் வாங்க போகிற எவ்வளோ கொடுத்து வாங்கின? முன்னாடி போன மாதம் நீ வாங்கினது ஒரு 2 வீலருக்கு என்ன ரேட்டு? 1 லட்சம் கொடுத்து வாங்குறேன்னு வச்சுக்கோ. இப்போ நீ அந்த 2 வீலரை வாங்க போனேன்னா எவ்வளோ காசு கொடுக்கணும்? 40,000 பதில். அந்த 40,000 எங்கேருந்து கட்டுவ? புதுசாக உனக்கு டேக்ஸ் போட்டிருக்காங்க 40% டேக்ஸு. என்னடா 2 அடுக்கு டேக்ஸ்ன்னு சொன்னது யாரு? சுதந்திர தின உரையில் தீபாவளி பரிசு மோடி தானே சொன்னார். 2 அடுக்குன்னா 2 தானே கொடுக்கணும். 5% 18 தானே தரணும். இந்த 40 எங்கேருந்து வருது? கொல்லப்புறத்து வழியாக உள்ளே வருதா? 2 அடுக்குன்னா 5 18 தானே 2. 40 வந்தால் அதுக்கு பேர் என்ன? 3ன்னு தானே அர்த்தம். அப்போ நீ பொய் சொல்கிறியா உண்மையை சொல்கிறியா? பொய்யா உண்மையா? 40% இப்போ எதுக்கு வருது? 40% வரியை மோட்டர் சைக்கிள் கொடுத்து வாங்குறான்னா மோட்டர் சைக்கிள் ஓட்டுறவெல்லாம் கோடீஸ்வரனா? நீ கோடீஸ்வரனா? சொல்லு. நீ பிச்சைக்காரன் தானே? நீ பிச்சைக்காரன், நானும் ஒரு பிச்சைக்காரன், அப்படி தானே? அப்போது நம்ம பிச்சைக்காரனுக்கு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு ஒரு 2 வீலர் வச்சுக்கிட்டு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு பஸ்ஸை விட்டுட்டேன்னா ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போய் உன்னை விடுறதுக்கு நமக்கு ஒரு 2 வீலர் தேவை. அந்த 2 வீலருக்கு வாடா வா உனக்கு ஒரு ₹40 சேர்த்து கொடுறான்னு சொன்னால் இது எப்படி ஒரு மனுஷன் வாழ முடியும்? வாழ முடியுமா? வாழ முடியாதா? திருப்பூரில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது தெரியுமா? அத்தனையும் இப்போ ஓடுதா? எல்லாம் உட்காந்து மூடிட்டாங்களா? எல்லாம் மூடிட்டாங்க. ஏன்னா வரி தாறுமாறாக்கு. அதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னா இப்போ தட்டுமுட்டு சாமானுக்கெல்லாம் நான் விலை குறைச்சிருக்கேன்னா இது எவனோ ஊரை ஏமாத்துற வேலை தானே. வரி பகிர்வு. இங்கே இருக்கக்கூடிய ஆள் உடனே நீ இப்போ வண்டியில் போய்கிட்டு இருக்க, திடீர்னு உனக்கு மூச்சை அடைச்சிருச்சு. திடீர்னு ரோட்டுக்கரெல்லாம் மயங்கி கிடக்கிற. சர்ன்னு ஆம்புலன்ஸ் வந்து உன்னை ஏற்றிட்டு உன்னை டெஸ்ட் பண்ணிவிட்டு
சார் அடுத்த வாரம் நீங்கள் பிரியாணி சாப்பிடலாம் சார் அப்படின்னு சொன்னால் நீ என்ன நினைப்ப? யோ, மூச்சு அடைச்சி போய் கிடக்குதுயா, எங்களுக்கு வந்துக்கிட்டு எதையாவது உன்னை பண்ணி கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி மூக்கில் ஆக்சிஜனை வையின்னு சொல்லுவியா? அடுத்த வாரம் நீ பிரியாணி தின்னு சொன்னா நீ அதிர்ச்சியில் செத்தே போயிடுவ. உனக்கு பிரியாணி தேவையா, மூக்கில் ஆக்சிஜன் தேவையா? ஆக்சிஜன் தேவையா? ஏன்னா இப்போ நீ என்னவா இருக்கிற, மூச்சு விட முடியாமல் கீழே விழுந்து போய் கிடக்குற, அப்படித்தானே? அப்போது பிரியாணி எங்களுக்கு அப்புறமா கொடு, முதல்ல என்னத்தை கொடு, ஆக்சிஜனை கொடு. அப்போது வரியை 50% உயர்த்தி வச்சிருக்கக்கூடிய ட்ரம்பு தாத்தா கிட்ட போய் நீ சண்டையை போடுவியோ இல்லை மண்டையை போடுவியோ எங்களுக்கு தெரியாது. இப்போ சீனாவில் போய் உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கூடி பேசிக்கிட்டு ரைட்டு விலை டாக்ஸை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கிற நல்ல விஷயம். என்னைக்கு அது நல்ல விஷயமா மாறும், என்னைக்கு மாறுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, சீனா திருப்பூர்காரனை கதவை மூடிட்டாங்களா? அங்கே தட்டு மூட்டு சாமான வேலைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் எல்லாம் எங்கே வந்துட்டாங்க, தெருவுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு நீ இழப்பீடு தொகை கொடுக்கணுமா வேண்டாமா? மாற்று சந்தை வணிகத்தை உருவாக்கணுமா வேண்டாமா? அத்தனை பொருட்களையும் நாங்களே எடுத்துக்கிறோம், மாற்று ஏற்பாடுகளை பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லணுமா வேணாமா? போர்க்கால அடிப்படையில் இந்த காரியங்களை செய்யணுமா வேண்டாமா? செய்யணும்ல. அதனால் பாதிக்கப்படுறது யார்? குப்பனும் சுப்பனும் நிர்மலும் குறுமலும் தானே பாதிக்கப்படுறான். அப்போ அவனுக்கு மாற்று வழி வேணுமா வேண்டாமா? அவனுக்கு ஆக்சிஜன் வேணுமா, பிரியாணி வேணுமா? ஆக்சிஜன் வேணும், பிரியாணி தானே வேணும். ஒரு வாரம் கழித்து பிரியாணி கொடுங்க, ஆனால் முதல்ல எங்களுக்கு ஆக்சிஜன் கொடுங்க, சரியா? அதனால் இந்த 2 அடுக்கு ஜிஎஸ்டி இருக்குது தெரியுமா, இதெல்லாம் இருக்கட்டும். பின்னாடியே ஒரு 40% கொண்டுட்டு வந்து ஒட்ட வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுவும் இருக்கட்டும். நீங்கள் என்னென்ன வேணால் கொண்டுட்டு வந்துவீங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்க போகிறீங்க. ஆனால் முதல்ல என்ன வந்து இருக்கணும், ஆக்சிஜன் வந்து இருக்கணும். எல்லாம் படுத்து கிடக்கிறவனை எல்லாத்தையும் எழுப்புறதுக்கு என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. அதனால் மோடி தாத்தா எங்களுக்கு ஆக்சிஜன் தேவை, உடனடியாக நிவாரணம் கொடுங்கள் அப்படின்னு கேளு பார்ப்போம். சரியா? படுத்து கிடக்கக்கூடிய சந்தையை நிமித்தி உட்கார வைக்கிறதுக்கு உங்களுடைய பொருளாதார அறிஞர்களை கூப்பிட்டு நல்ல ஆலோசனை வழங்கி செத்து கிடக்கக்கூடிய பொருளாதாரத்தை உடனே மீட்டு உருவாக்கம் பண்ணுங்க. பெரியசா இருக்கே, பெருசா இருக்குதுங்கிறியா? ஏதாவது உனக்கு தோன்றத சொல்லு, உனக்கு தோன்றத சொல்றா, என்ன சொல்லுவ? நீ பெரிய வீடியோ போட்டுட்டு இருக்க, நீ ஊன்னு சொன்னா அப்புறம் எப்படி உன் வீடியோ பார்த்து எல்லாம் கற்றுக்கொள்றது? சீக்கிரம் சொல்லு. மோடி தாத்தா யாருக்குமே வந்து டாக்ஸ் கொடுக்க, யாருக்குமே காசு கொடுக்காதீங்க, விலையெல்லாம் என்ன தாறுமாறாக உயர்த்துங்கன்னு சொல்றியா? 10 அடுக்க டாக்ஸ் போடுங்க மோடி தாத்தா, அப்போ தான் இவனுக்கெல்லாம் உருப்பிடுவாங்க. இன்னும் மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, உடனே முடிச்சு விடுங்க தாத்தான்னு சொல்றியா? எதையா சொல்லு. ஏற்கனவே இங்கே பாதி பேர் அப்படி தான்டா இருக்காங்க, ரைட்டா? எந்தாவது பண்ணி எங்களை காப்பாற்றுங்க சாமின்னு சொல்லு. ரைட்டு, நாளைக்கு ரைட்டு போயிட்டு வாங்க.